ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. இன்றைக்கு ஒரு அருமையான தினம், அமாவாசையை. ஃபலஹாரிணி காளி பூஜை அப்படின்னு சொல்வார்கள். தேவியை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த நாள். அம்மாக்கு பேர் ஃபலஹாரிணின்னு பேர், காளி தேவிக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நமக்கு நிறைய நேரத்தில் தெரியறது நம்ம பந்தத்தில் இருக்கோம் அப்படின்னு. ஆனா எப்படி மோட்சம் அடையிறதுன்னு தான் தெரியல. பந்தம்னா என்ன அப்படின்னாக்க, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பிடிப்புகள், பற்றுகள். இந்த பற்று தான் நமக்கு பந்தமாக இருக்கு. நாம் நிறைய கர்மங்கள், செயல்கள்லாம் செஞ்சிருக்கோம். எத்தனையோ செயல்கள் செஞ்சிருக்கோம். அதனுடைய பலன்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பலன் வர வேண்டும், நான் இதை செய்தேன், அதனுடைய பலன் எனக்கு வர வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணமே அப்படிதான். மீண்டும் மீண்டும் இதை அனுபவிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். நமக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம், நம்ம நல்ல காரியம் பண்ணதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால அதனுடைய பலனை எதிர்பார்த்து, புண்ணிய பலனை எதிர்பார்த்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அந்த பலன்களை எல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்போம், இது எனக்கு வேண்டும் வேண்டும்னு. ஆனால் எத்தனையோ தவறான செயல்கள் செஞ்சிருப்போம், பாப காரியங்கள் செஞ்சிருப்போம். பாப பலனான துன்பங்களும் பின்னாடியே இருக்கு. அதை நம்ம மறந்துடுறோம். இன்பத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், துன்பத்தை விட்டு விடுகிறோம். நம்ம இன்பத்தை எதிர்பார்த்தா துன்பமும் நிச்சயமா வரும். இன்ப பலனை, தர்ம காரியங்களின் பலனை நாம் எதிர்பார்த்தால், அதர்ம காரியங்கள் என்னெல்லாம் செய்தோமோ அதனுடைய பலன்களும் நிச்சயமா நமக்கு வரும். ஒரு நாள் முழுக்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 5 நிமிடம் தர்ம காரியம் செஞ்சிருப்போம், அவ்வளவுதான். மற்றவையெல்லாம் ஏதோ ரெண்டும் தர்மமும் இல்லாமல் அதர்மமும் இல்லாமல் போயிருக்கோம், இல்லாவிட்டால் அதர்மமாக ஆகியிருக்கலாம். இப்படி எப்படியோ பலவிதமான செயல்களை நாம் செய்திருப்போம். அதனுடைய பலன்களை எல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கே, அதுக்கு பேர் தான் பற்றுன்னு பெயர். அதுதான் நம்மை இங்கு பற்றி வைத்திருக்கிறது இந்த சம்சாரத்திலே. சம்சாரம்ங்கிறத ஒரு சாக்கடைன்னு எடுத்துக்கிறார், ஒரு சேற்று சகதி மாதிரி எடுத்துக்கிறார். அதுல நாமெல்லாம் முழுகி இருக்கிறோமா? அப்படி முழுகி இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை உத்தாரணம் பண்ணணும், மேலே இழுக்கணும், தூக்கி கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருவார்கள்? அப்படி மேலே தூக்கி கொண்டு வருவதற்கு தேவி இருக்கிறாள். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு தேவிக்கு ஒரு பெயர். சம்சாரம்ங்கிற இந்த சாக்கடையிலே, இந்த சகதியிலே விழுந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களை கரை சேர்ப்பவள்ளவள். அப்படி எப்படி கரை சேர்க்கிறாள் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பற்றுகளை அழிக்கச் செய்து, நாமே அந்த பற்றுகள் எந்த நன்மையோ தீமையோ, நல்ல தர்மமோ அதர்மமோ என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் அவளுடைய திருவடிகளில் என்றைக்கு நாம் சமர்ப்பிக்கிறோமோ அந்த பலன்களை அவள் இழுத்து கொள்கிறாள். அதனால அவளுக்கு பேர் ஃபலஹாரிணின்னு பேர். ஹரணம்னு எடுத்துக்கொள்ளுதல், இழுத்து கொள்ளுதல். நம்முடைய நல்ல கர்மங்களையும் தீய கர்மங்களையும் அவள் இழுத்து கொண்டு நம்மை காக்கிறாள். ஜன்ம அதனாலதான் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவியுடைய சிறப்பு
ஒவ்வொரு யுகத்திலும் நான் மீண்டும் பிறக்கிறேன்னு நாராயணர் வந்து சொல்றார். உலகத்தை காக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. எப்பப்பெல்லாம் தர்மம் குறையிறதோ, எப்பப்பெல்லாம் அதர்மம் வர்றதோ, எதா இதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம் அப்படின்னு சொல்றார். தர்மம் எப்பப்பெல்லாம் குலையிறதோ, அதர்மம் எப்பெல்லாம் தலை தூக்குகிறதோ, அப்போதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் என்னையே படைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவருடைய வாக்கு சத்திய வாக்கு வந்துதான் ஆகணும். ஒவ்வொரு யுகத்திலும் அவர் வரார். அவர் அப்படி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, தேவி சொல்கிறாள், இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி ததா ததா அவதீர்யாகம். நான் அப்பப்பெல்லாம் எப்பொழுதெல்லாம் தீயவர்கள் தலை தூக்குகிறார்களோ அப்போதெல்லாம் நான் பிறப்பெடுக்கிறேன், கரிஷ்யாமியரி சங்ஷயம், அவர்களை அழிக்கிறேன் அப்படிங்கிறார். நாராயணர் சொன்னார் யதா யதாஹி தர்மஸ்யன்னு. அதே இது நாராயணி இங்க சொல்கிறாள், யதா யதா பாதா தானுவோத்தா பவிஷ்யதி ததா ததா அவதீர்யாகம் கரிஷ்யாமியரி சங்ஷயம் அப்படின்னு. இப்ப எப்போதெல்லாம் மகாவிஷ்ணு இங்கு இந்த உலகத்திலே அவதாரம் புரிகிறாரோ அப்போதெல்லாம் தேவியும் அவதாரம் புரிந்து விடுகிறாள். ராமராக பிறக்கும் போது சீதையாக, கிருஷ்ணராக பிறக்கும் போது ராதையாக, இப்படி ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் அவருடைய சக்தியும் சேர்ந்து பிறக்கிறார். ஒரு முறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தியானத்திலே அமர்ந்திருந்தார். அவர் தியானத்திலே அமர்ந்திருக்கும் போது அவருடைய மனம் உயர உயர உயரச் செல்கிறது. எல்லாவற்றையும் அவர் அந்த மேலே போகும்போது எத்தனையோ தேவதேவியர்களுடைய காட்சி கிடைக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்னும் மேலே போகிறார். இந்த தேவதேவியர்களுடைய காட்சி கிடைக்கின்ற நிலைக்கு, உருவக்கடவுள் காட்சி கிடைக்கிற நிலைக்கு துவைத்த நிலைன்னு பெயர். அதையும் தாண்டி மேலே போகும்போது அந்த இரண்டற்றது என்ற வேறுபாடே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. எல்லாம் எங்கு பார்த்தாலும் அந்த பிரம்மம், அதை தவிர வேறு எதுவுமே பகுக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே மேலே சென்றவுடன் அங்கு பார்த்தால் 7 ரிஷிகள் அமர்ந்திருக்கிறார்கள். சப்த ரிஷிகள். அதிலே ஒரு ரிஷி, அவருக்கு அருகிலே இவருடைய மனம் செல்கிறது. அந்த பகுக்க முடியாத அந்த இடத்திலிருந்து அந்த திரண்ட உருவமாக அதுவே மாறி அந்த ரிஷியின் அருகிலே சென்று ரிஷியை கொஞ்சம் அவருடைய தியானத்திலேருந்து எழுப்புறதா. அந்த குழந்தை மாதிரி போய் திரண்ட உருவமா ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுத்து. அந்த குழந்தையாக இருந்து கொண்டு அந்த ரிஷியை எழுப்புகிறது தியானத்திலிருந்து. அந்த ரிஷியும் பார்க்கிறார், கொஞ்சம் கண்ணை திறந்து. உடனே இந்த குழந்தையை சொல்றதா, நான் போகிறேன், நீங்களும் என் கூட வரணும் அப்படி. விஷயம் தெரியறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்திலே தர்மம் குறைந்து போயிருந்தது. இந்தியா அடிமைப்பட்ட நாடாக இருந்தது. இந்தியாவை காக்கவில்லை என்றால் தர்மம் அழிந்து போய்விடும், உலகமே அழிந்துவிடும். தர்மம் அழிந்தால் உலகம் அழிந்துவிடும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உலகம் வாழ வேண்டும் என்றால் தர்மம் இருக்க வேண்டும், அதற்கு இந்தியா இருக்க வேண்டும்ங்கிறார். இந்தியா இல்லாமல் தர்மம் இருக்க முடியாது. அப்போ அந்த தர்மத்தை காப்பதற்காக நான் போகிறேன், கீழே இறங்கி செல்கிறேன், இந்த பூமியிலே அவதாரம் செய்ய இருக்கிறேன், நீங்களும் வர வேண்டும் அப்படின்னு அந்த ரிஷியை பார்த்து கேட்டுதான். அந்த ரிஷியுடைய ஒரு பகுதி அப்படியே பூமிக்கு கீழே வந்துதான் அவதாரம் பண்ணி. இதுதான் ராமகிருஷ்ணருக்கு கிடைத்த ஒரு காட்சி. அவர் சொல்றார், அந்த ரிஷியுடைய அவதாரமாக வந்தவர் தான் நரேந்திரர், சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறார். அந்த விவேகானந்தர் வந்து அப்புறம் எல்லாரும் கேட்டார்கள், அப்படியா அப்படின்னா அந்த குழந்தை யாரு அப்படின்ன உடனே தான் அப்போ வந்து தன்னை சொன்னார்.
இந்த பகுக்க முடியாத அந்த பிரம்மமே ராமகிருஷ்ணராக வந்து பிறந்திருக்கிறார். பிரம்மம் ராமகிருஷ்ணராக வந்ததுன்னா சக்தியாக வேற யார் வர முடியும்? தேவியே சக்தியாக, அந்த சக்தியே சாரதையாக வந்திருக்கிறார். அதனால அந்த பிரம்மத்திற்கும் சக்திக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ராமகிருஷ்ணருக்கும் சாரதைக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எப்படி நெருப்பும் அதனுடைய எரிக்கின்ற சுடுகின்ற தன்மையும் ஒன்றாக இருக்கிறது, அதே போன்று ராமகிருஷ்ணருக்கும் சாரதைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால்தான் எழுதுறார் சாரதானந்தர், யதாக்னேர் தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாஹியா அப்படின்னு. அக்னிக்கு எப்படி எரிக்கின்ற தன்மை இருக்கிறதோ, தாஹிகா சக்தி எரிக்கின்ற சக்தி எப்படி அந்த அக்னிக்கு இருக்கின்றதோ, அதே போன்று ராமகிருஷ்ணரில் ஸ்திதாகியாய் ராமகிருஷ்ணரில் நிலை பெற்றிருப்பவள் தேவி. அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா சர்வ வித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம் அப்படிங்கிறார். எல்லா வித்யையின் வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. அந்த வித்யையை கொடுத்து நம்முடைய அவித்யை நீக்கி இந்த சம்சாரம் என்ற சகதியிலிருந்து நம்மை உத்தாரணம் செய்கிறாள் அவள். அப்படிப்பட்ட அந்த தேவியை வணங்குகிறேன் அப்படின்னு சாரதானந்தர் எழுதுறார். அப்படி எந்த உயர்ந்த ரிஷி இருந்தாரோ, எந்த அந்த ரிஷி நரேந்திரர் வடிவிலே வந்தாரோ அந்த ரிஷி அவர் எழுதுறார். தன்னுடைய மற்ற சீடர்கள், மற்ற குருபாய்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மற்ற நேரடி சீடர்களுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது எழுதுறார், சாரதை யார் என்று நீங்கள் இன்னும் அறியவில்லை அப்படிங்கிறார். எத்தனையோ விவேகானந்தர்கள் தோன்றலாம் அப்படின்னு எழுதுறார், ஆனா சாரதா தேவியை போன்று வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு எழுதுறார். அந்த தேவியை பற்றி நீங்கள் படிப்படியாக அறிந்து கொள்ளுவீர்கள் அப்படின்னு எழுதுறார். அப்போ எதற்காக அந்த தேவி அப்படி வந்திருக்கிறாள் அப்படின்னா, இந்த உலகத்தை காப்பதற்காக. அவங்களுடைய வேலையே இதுதான், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உத்தரணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய வழிபாடும் பூஜைகள்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எவ்வளவு சத்திய நிஷ்டை இருந்தது அப்படின்னாக்க, அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்பொழுது அப்படியே நடக்கும். மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணுகிறார். அப்படி பூஜை செய்யும் போது, தாந்திரிக முறையில் செய்யும் போது கையிலே கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கொண்டு தண்ணியை தன்னை சுற்றி தெளித்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன நினைத்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நம்மை சுற்றி ஒரு நெருப்பு சுவர் ஏற்பட்டு விட்டதாக நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் பொதுவா எல்லாருக்கும் நம்முடைய மனமெல்லாம் வெள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த நெருப்பு சுவர் இருந்ததுன்னாக்க நம்முடைய மனம் வெளியே ஓடாது. அது மனம் வெளியே ஓடாமல் காத்து கொள்வதற்காக ஒரு சுவர் இருப்பது போன்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்முடைய மனதை இழுக்கின்றன. வெளிப்பொருட்களும் நம்மை இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சுவர் ஞானத்தினால் செய்யப்பட்ட சுவர். அப்படி ஒரு சுவர் இருந்து கொண்டு நம்மை காக்கிறதாக நினைத்து கொள்ள வேண்டும் பூஜைக்கு முன்னாடி. அப்ப பூஜை செய்யும் போது மனம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது அதோடைய தாற்பயம். அப்படி அந்த ஒரு மந்திரத்தை, ரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி, அவர் அக்னி பீஜம் மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணீரை தன்னை சுற்றி தெளித்து கொண்ட போது அவரை சுற்றி உண்மையிலேயே நெருப்பு வந்துதான். அப்படி அவ்வளவு வாக்கு சித்தி, அவ்வளவு சத்திய வாக்கு கொண்டவர் அவர். அவர் இந்த பலகாரணி காளி பூஜை தினத்தன்று தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று. எப்படி இருந்தது அன்னைக்குன்னா, அந்த அமாவாசை தினம், அதே அமாவாசை இன்றைக்கு நமக்கு இந்த பலகாரணி காளி பூஜை நம்மளுடைய மடத்திலே நடக்க போறது. கோவிலே காளி பூஜை இருந்தது. அதனாலே குருதேவருக்கு சேவைகள் புரிந்து வந்த ஹிருதயர் அப்படிங்கிறவர்
கோவிலுக்கு சென்று கோவிலிலே பூஜை வேலைகளை செய்து கொண்டிருந்தார். தட்சிணேஸ்வர கோவிலே ராதாகாந்தர் கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவில் பூஜாரியாக இருந்த தீனுன்னு ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய பூஜைகளை முடித்துவிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் செய்ய போகின்ற இந்த பலஹாரண்டி காளி பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் செய்யக்கூடிய இந்த பூஜை கோவிலிலே நடக்கவில்லை, தன்னுடைய அறையிலே நடந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த இதில் தட்சிணேஸ்வரத்தில் அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தாக்க கோவிலில் ஒரு அறையாக ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அறை இருக்கும். கோவில் இருக்கும், கோவில்னா காளி கோவில், அதன் பக்கத்திலே ராதாகாந்தர் கோவில், எதிரிலே 12 சிவன் கோவில்கள், ஒரு மூலையிலே ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அறை இருந்தது. அந்த அறையிலே இவர் தனியாக யாருக்கும் தெரியாமல் பூஜை செய்வதாக இருந்தது. அந்த பூஜைக்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அந்த ஹிருதயர் செய்துவிட்டு சென்று விட்டார். பூஜை தொடங்கும் போது அதற்கு வேண்டிய உதவிகளை தீனு என்பவரும் செய்தார். இந்த ஹிருதயரை பற்றி ஒரு தடவை சொல்லி ஆகணும். ஹிருதயர் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறார். எத்தனை சேவைகள்னு சொல்லி மாளாது, அவ்வளவு சேவைகள் செய்திருக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நினைத்தால் உடனே ஒரு பரவச நிலை வந்துவிடும், சமாதி நிலை வந்துவிடும். நமக்கெல்லாம் எப்படி இந்த உலகத்தை விட்டு மனம் செல்லவே மாட்டேங்கிறதோ, தியானம் செய்யணும் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து இழுத்துன்னு வருகிறோமோ, இந்த உலகத்தை மறக்கணும்னு நினைச்சு இழுத்துன்னு போறோம். ஆனா ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்துக்கு வரவே வராது. நினைச்சா அவருடைய மனம் உலகத்தை விட்டு, புற உணர்வு நிலையை விட்டு மறைந்து போய் இறை சிந்தனையிலேயே நிலைத்து நிற்கும். இறைவனை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் உடனே மனம் அங்கு அந்த இறைவனிடம் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அவருடைய மனம் இந்த சாதாரண நிலையில் எதுவுமே அவருக்கு தெரியாது, புரியாது. அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எல்லா சேவைகளையும் செய்தவன் இந்த ஹிருதயன். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னால் தான் ராமகிருஷ்ணர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன கர்வம் வர ஆரம்பிச்சிடுது. இந்த கர்வம் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய அகந்தை, அது ஒரு பெரிய பந்தனம். அதுதான் நம்மை இந்த உலகத்துடன் கட்டி வைக்கிறது. அப்படி கட்டி வைக்கின்ற அந்த அகந்தை விட்டது. அதனால ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கே எவ்வளவோ பின்னால் தொல்லைகள்லாம் கொடுக்க போறான். சாரதையையும் ஒரு முறை அவன் அவமானப்படுத்தி விட்டான், தேவியை. அப்ப குருதேவரை சொல்றார், நீ என்னை அவமானப்படுத்துகிறாய், பரவாயில்ல, எப்படியாவது நீ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் சாரதையை ஏதாவது செய்துவிட்டால் அந்த அவள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி வெகுண்டு எழுந்து விட்டால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இப்படி யாராலும் உன்னை காக்க முடியாது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றார். ஆக அந்த தேவிக்கு உள்ளே இருந்தது என்ன அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் யாராலையும் காக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி அங்கு இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த ஒரு சக்தி இங்கு இந்த சாரதையின் வடிவிலே வந்திருக்கிறாள்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சாரதைக்கு அந்த பலஹாரணி காளி பூஜை நடக்கின்ற போது வரவேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு அழைப்பு விட்டிருக்கார். இரவு 9 மணி அளவுக்கு அந்த பூஜை ஆரம்பிக்கிறது. அந்த பூஜையை காண்பதற்காக சாரதையும் வந்திருக்கிறாள். வந்து ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறாள் அருகிலே. பூர்வாங்க பூஜையெல்லாம் ராமகிருஷ்ணர் செய்து முடிக்கிறார். அந்த தேவியை ஆவாகனம் பண்ண வேண்டும். ஒரு தேவிக்காக ஒரு மரப்பலகை கோலம் போட்டு அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த இடத்திலே அமரும் தேவிக்கு பதிலாக அந்த இடத்துல அமரும்படி, காளி தேவிக்கு பதிலாக அமரும்படி சாரதையை கேட்டுக்கொள்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அங்கிருந்து இங்கு அமர வேண்டும் அப்படின்னு. பூஜை ஆரம்பத்திலிருந்து இருந்த அந்த சாரதை அந்த பூஜையிலேயே கரைந்து, எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் இருப்பாரோ அதே புற உணர்வு நிலையை விட்டு புற உணர்வை பற்றி புற உணர்வே இல்லாமல் ஆகிவிடுவாரோ அது போன்று சாரதையும் புற உணர்வு இல்லாமல் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாத்தையும் இங்கு அமர வேண்டும் சொன்ன உடனே அந்த அரைகுறை உணர்வு நிலையிலே எழுந்து நேராக பூஜையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவியின் இருப்பிடத்திலே அமர்ந்து விடுவாள். அந்த அமர்ந்த பிறகு ஸ்ரீ சாரதையின் மீது தேவியை ஆவாகனம் செய்கிறார் குருதேவர். திரிபுர சுந்தரி, அகிலாண்டேஸ்வரி, ஷோடசி என்றெல்லாம் கூறப்படுகின்ற அந்த தேவியை ஆவாகனம் செய்து, ஸ்ரீ சாரதையின் மீது ஆவாகனம் செய்து அவளையே தேவியாக வைத்து எல்லா பூஜைகளையும் செய்து முடிக்கிறார். ஷோடசோபச்சார 16 பொருட்களை கொண்டு தேவிக்கு உபச்சாரங்களை செய்து பூஜையை முடிக்கிறார். அந்த பூஜை முடிந்த பிறகு இவரும் அந்த பரவச நிலையிலே, சமாதி நிலையிலே, நிர்விகல்ப சமாதியில் ஆழ்ந்து தியானத்தில் போய்விடுகிறார். சாரதைக்கும் பெரிய தியானம் ஏற்படுகிறது. நிர்விகல்ப சமாதியில் அவளும் போய்விடுகிறாள். இருவரும் அந்த நிர்விகல்ப சமாதியில், நிர்விகல்ப சமாதின ஒன்றும் வேறுபாடே இல்லாத, விகல்பம்னா வேறுபாடு, நிர்விகல்பம்னா வேறுபாடு இல்லாத நிலைன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலையிலே வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இந்த நாமரூப பிரபஞ்சங்கள் இல்லாமல், மனமும் இல்லாமல், மனம் இருந்தால்தான் இது போல், மனம்ங்கிறது உபாதி, அந்த உபாதிகள் எல்லாம் போய் பிரம்மத்திலே இருவரும் நிலை பெற்று நின்றார்கள். அப்போ தேவிக்கும் சாரதைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஆகிவிட்டது. இது சாரதையின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்புமுனை, ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்புமுனை. இது பூஜை முடிந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் எழுந்தார். தன்னுடைய சாதனை வாழ்க்கை இருந்தது. எவ்வளவு காலங்களாக அவர் செய்திருந்த சாதனைகள் எல்லாவற்றையும், அதன் பலனையும் தேவியின் திருவடிகளில் அர்ப்பணம் செய்தார். எல்லாவற்றையும், சாதனைகளையும், அவர் செய்த சாதனைகள் எவ்வளவு, அத்தனையும் தேவியின் திருவடிகளிலே, சாரதையின் திருவடிகளிலே அர்ப்பணம் செய்து, அந்த இடத்துல நம்ம தினமும் பாடுகிறோம், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்கி தன்னுடைய சாதனைகளை எல்லாம் தேவியிடம் அர்ப்பணிக்கிறாள். இந்த ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பம் வந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம். சாதனை வாழ்க்கை ஒன்று, இன்னொன்று லீலை வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சி இரண்டுக்கும் நடுவிலே நின்றது. சரியா? இதற்கு முன்பாக ஸ்ரீராமகிருஷ்ணர் அவ்வளவு சாதனைகள் செய்தார். தன்னுடைய சாதனைகளின் பலனையெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சாரதைக்கு அர்ப்பணித்து விட்டு அதன் பிறகு எந்த ஒரு சாதனையும் செய்யலை. அதன் பிறகு செய்தது எல்லாம் தன்னுடைய பக்தர்களை வரவழைத்து, பக்தர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து, அதை சொல்லிக் கொடுத்து, 16 சீடர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக எல்லா தன்னுடைய சாதனைகளின் தான் கண்ட உண்மைகளை உலகுக்கு எடுத்துச் சொல்லி, கல்கத்தாவிலிருந்து அத்தனை பக்தர்கள் வருவார்கள். அந்த அவர் இருந்த அறையிலே எப்பொழுதும் காலை முதல் சாயங்காலம் வரை ஒரே சங்கீர்த்தனம்தான், ஒரே பாடல் ஆடல். அவர்களுடைய பேசுவது என்ன, போவது என்ன, அமுத மொழிகள் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அமுத மொழிகள் நம்ம பார்க்கிறோமே,
அது எல்லாம் மொத்தமாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்தது. அவர் பேசுவது, அவருடைய பக்தர்களிடம் என்ன சொல்கிறார், என்ன அறிவுரைகள் சொல்கிறார், பக்தர்களை கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அவருடைய செயல் எல்லாம் இந்த சாதனை, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான். அப்படியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த ஷோடசி பூஜை, ஷோடசி தேவியாக தேவியை, சாரதா தேவியை உபாசித்த இந்த நிலை நடந்தது அன்றைய தினம் இது. அதற்கு பிறகுதான் எத்தனையோ சீடர்கள் வர தொடங்கினார்கள். தேவியுடைய தன்மை என்ன அப்படின்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு, இந்த உலகத்திலே மக்கள் அத்தனை பேர் எவ்வளவோ துன்பத்தில் தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சாந்தியே இல்லை, அமைதி இல்லை. அந்த அமைதியை கொடுக்க வேண்டும். தேவியிடம், சாரதை தேவியிடமும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை சொல்றார். கல்கத்தா நகரில் இருக்கக்கூடிய மக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். புழுக்களை போன்று அவர்கள் நெளிந்து கொண்டிருக்கிறார்கள், துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படின்னா பிறவிங்கிறது ஒரு பெரிய துன்பம், இறப்புங்கிறது ஒரு பெரிய துன்பம். அந்த பிறப்பு இறப்புங்கிற துன்பத்தை இந்த ஜென்மத்திலேயே நாம் எத்தனையோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மூப்பு பெரிய துன்பம், வயசானால் நடக்க முடியாது, கண் தெரியாது, காது கேட்காது, எவ்வளவோ கஷ்டங்கள், உடல் எடுத்தாலே எவ்வளவோ பெரிய துன்பங்கள் ஏற்படலாம். இப்படி எல்லா விதமான துன்பங்களினாலும் வருபட்டு கொண்டிருக்கின்ற இந்த மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாரதையிடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார். இதே வார்த்தைகள் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி அப்படி. ஜன்ம மிருத்யு, ஜன்மம்ன பிறப்பு, மிருத்யுன இறப்பு, ஜரை அப்படின்ன மூப்பு, இவற்றினால் வறுக்கப்படுகின்ற ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி, அந்த மனிதர்களுக்கு விஸ்ராந்தியை, அமைதியை கொடுப்பவள் அவள் அப்படின்னு சொல்றார். நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக்கணும். தேவியை நாமும் அது போன்று வழிபட்டு நம்முடைய என்னை எது இந்த உலகத்திலே கட்டி போட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவிழ்த்து விடுங்கள், என்னுடைய பந்தனங்களை நீக்குங்கள், என்னுடைய கர்மங்களை நீக்குங்கள் நம்ம கேட்டுக்கணும். எனக்கு இந்த புண்ணிய பலனும் வேண்டாம், பாப்ப பலனும் வேண்டாம், இவை இரண்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஃபலஹாரிணின்னு பேர். அந்த பலன்களை எல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு விடுவாள், இழுத்து கொண்டு விடுவாள். நம்மிடம் இருந்த அந்த சம்ஸ்காரங்களை நீக்கி விடுவாள், எல்லாவற்றையும் தூக்கி விடுவாள். நாம் கேட்கணும். நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அவ்யாஜ கருணாமூர்த்தி, ஒரு பெரிய கருணை கடல், கருணையே உருவானவள், எதையும் எதிர்பார்க்காதவள். எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் கொடுக்கிறாளோ அப்படி கொடுக்கக்கூடியவள். அவள் கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பார்? அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பால் கொடுத்து காத்தவள் இல்லையா திருஞான சம்பந்தர்? அப்படி நாம் கேட்டால் கொடுக்கக்கூடியவள். கேட்க வேண்டும், கேட்பதுதான் நம்மளுடைய கையிலே இருக்கு. ஒரு தடவை கேட்டா போதும். க்ஷிப்ரப்பிரசாதினின்னு சொல்றது லலிதா சஹஸ்ரநாமம். உடனே அவள் சந்தோஷப்பட்டு விடுவாளாம் கேட்டாக. க்ஷிப்ரப்பிரசாதினி, சத்ய பிரசாதினின்னு 2 வார்த்தை சொல்றது. உடனே சந்தோஷப்படக்கூடியவள் அவள் தேவி. சந்தோஷப்பட்டு எல்லாவற்றையும், கேட்டவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் அவள். கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைய சீடர்கள் வர தொடங்கினார்கள். அதில் வந்திருந்த ஒரு சீடர் அபேதானந்தர்னு பேர். அருமையான பாடல்களை எழுதியிருக்காள் தேவியின் பேர்ல.
நம்ம தினமும் பாடுறோம் பிரகிருதியும் பரமாம்லாம், அதெல்லாம் அவர் எழுதின அந்த பாடல் அது. தேவியை பற்றி எழுதும்போது எழுதுறார், தேவியும் பிரசன்னாம் பிரணதார்த்திஹந்திரீம் அப்படிங்கிறார். யாரெல்லாம் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய துக்கங்களை அழிப்ப வல்லவள் பிரணத அர்த்திஹந்திரீம், வணங்குபவர்களுடைய துக்கத்தை அழிப்ப வல்லவள். யோகீந்திர பூஜ்யாம் அப்படின்னு எழுதுறார், யோகிகளால் பூஜிக்கப்படுபவள். எத்தனையோ யோகிகள், எத்தனையோ ஞானிகள், ஞானிகளாக இருந்தால்தான், யோகிகளாக இருந்தால்தான் தேவியை பூஜிக்க முடியும். சாதாரண மனிதனுக்கு, சாதாரண ஒரு பெண் அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுடுவோம். எத்தனை பேருக்கு சாரதை வாழ்ந்த காலத்திலேயே அவள் ஒரு அவதாரமாக வந்திருக்கிறாள், ஒரு காளியின் அவதாரம், துர்கையின் அவதாரம்னு எத்தனை பேருக்கு தெரிந்தது? தெரியவில்லையே. ஸ்ரீராமர் இருந்தார், அவர் அவதார புருஷன் 4 பேருக்கு தெரிஞ்சது, அவருடைய அப்பா தசரதனுக்கு தெரியவில்லை. கிருஷ்ணர் அதே அவதார புருஷர்னு 4 பேருக்கு தெரிஞ்சது, துரியோதனுக்கு தெரியவில்லை. பீஷ்மருக்கு தெரிஞ்சது, துரியோதனுக்கு தெரியவில்லை. திருதராஷ்டிரனுக்கு தெரியவில்லை. அவளுடைய அருள் இல்லாமல் மற்றவர்களுக்கு தெரியாது. ஒரு முறை ஜெயராம்பாட்டியில் ஒரு புண்ணிய புக்கூர் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அதெல்லாம் கிராமங்கள்ல அவ்வளவு குளங்கள் இருக்கும். ஒரு குளம், புண்ணிய புக்கூர்னு ஒரு குளம். ஏதோ ஒரு பண்டிகை வந்தது, விழா வந்தது. அப்பொழுது நிறைய மனிதர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டும். இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி இட்லி தோசை இவையெல்லாம் நமக்கு சாதாரண உணவாக இருக்கிறதோ அதுபோன்று அங்கே கங்கையின் கரையிலே மீன் சாதாரண உணவாக இருந்தது. எல்லோருக்கும் வழங்க வேண்டும், எல்லோருக்கும் மீன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குளத்திலிருந்து பிடித்து வருவதற்காக லால்மோகன் அப்படின்னு ஒரு மீனவனை கேட்டுக்கொள்கிறார்கள். அவன் தன்னுடைய படகிலே எடுத்துட்டு அந்த குளத்தில் உள்ள போய் மீன் பிடிக்க போறான். அவனுக்கு சாரதையின் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு பக்தி. யாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு நல்ல ஒரு பெண்மணி இருக்கிறாள் அப்படின்னு தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நம்ம சாதாரணமா இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை அழைக்கும் போது அங்கிள், ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறோமே, அது போல அவன் சாரதையை அத்தைன்னு கூப்பிட்டு இருப்பான். எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தை. மீன் பிடிக்க நடு குளத்தில் போய்கொண்டிருக்கிறாள். அங்கிருந்து ஒவ்வொரு முறையும் சாரதையின் வீட்டை அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் பார்க்கணும், அத்தையை பார்க்கணும், அத்தையை பார்க்கணும் அப்படின்னு. அவனுடைய மனம் எல்லாம் அத்தை தான். அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது சாரதையும் அவனை பார்க்க வேண்டும் நினைத்து கொண்டு வெளியே வருகிறாள். பார்த்து விடுகிறான். அங்கேருந்து பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா ஓடி திரும்ப தன்னுடைய படகிலிருந்து படகை நிறுத்தி விட்டு வேகமா திரும்ப கரைக்கு அம்மா தேவி, நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த உருவத்தில் நீங்கள் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி காலில் விழுறான். இல்லப்பா, நான் யாரு, நான் சாரதை தானே, எனக்கு ஒன்றும் தெரியலையே. இல்லை நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. துர்கை தேவியே, நீங்கள் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு அழறான். உங்கள் கூட நான் 2 பேர் வரை பார்த்த, முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு காவலாக 2 பேர் போய் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு, உங்களை மாதிரியே இருந்தார்கள் அப்படின்னு அதெல்லாம் எல்லாம் சொன்ன உடனே அவனுடைய தலையை தொட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி அவனை சமாதானம் செய்கிறாள். அப்படி தேவியுடைய தன்னுடைய அருள் இல்லாமல் ஒருவனுக்கு அவளுடைய காட்சி கிடைத்து விட அவனுக்கு ஒரு அருள் கொடுத்திருக்கிறாள். அதனாலதான் அந்த இடத்துல யோகீந்திர பூஜ்யாம், யோகிகளால் தியானம் செய்யப்படக்கூடியவள், யோகிகளால் பூஜிக்கக்கூடியவள் அந்த தேவி.
யுக தர்ம பாத்திரம், இந்த ஒரு யுகத்திற்கான ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறாள். தர்மத்தை காப்பதற்காக வருவேன்னு சொன்ன தேவி அவள்தான் இந்த இடத்துல யுகத்தின் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறாள். எல்லோருக்கும் பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள் பக்தி விஞ்ஞான தாத்ரீம் அப்படின்னு போட்டிருக்கு. தாம் சாரதாம் பக்தி விஞ்ஞான தாத்ரி, பக்தியை கொடுப்பவள், ஞானத்தை கொடுப்பவள், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவள், தயாஸ்வரூபாம், கருணையே வடிவானவள். அப்படிப்பட்ட அந்த தேவியை பற்றி இவர் அபேதானந்த சுவாமிகள் ஒரு இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டிலே பார்த்தாக்க அபிராமி பட்டர் தேவியுடைய அருளை பெற்றவர். அவர் எழுதுறார், உடைத்தனை வஞ்ச பிறவியை. பிறவிங்கிறது நம்ம சொன்னமே, ஜென்ம மரண ஜென்ம மிருத்யு ஜராதப்த விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு. அப்படி இந்த பிறவிங்கிறது தான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய துன்பம். அந்த பிறவியை உடைத்தவள் அவள், நீக்கியவள், பிறவாநிலையை கொடுத்தவளாவள். உடைத்தனை வஞ்ச பிறவியை அப்படின்னு எழுதுறார். அந்த பிறவி போச்சு, ஆனந்தம் உள்ளே ஏற்பட்டது, பெரிய ஆனந்தம். ஆனந்தத்திற்கு இன்னொரு பெயர் அன்பு. உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை அப்படின்னு எழுதுறார். இதையெல்லாம் செய்தவள் யார்? தேவி. அந்த தேவியுடைய திருவடிகளை நான் எனது தலையிலே தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதுறார். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. தாமரை திருவடிகளை உனது தாமரை திருவடிகளை எனது தலையிலே சூடிக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். மனதில் இருந்த எல்லா விதமான பற்றுகளும் அழுக்குகளும் போய்விட்டது. நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை. தேவியுடைய அருள் வேண்டும். அருள் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகாது, நம்முடைய பற்றுகள் எல்லாம் போகாது. பற்றுதான் எல்லாவற்றையும் பற்றி கொண்டிருக்கிறது. அட்டாச்மெண்ட், பற்றுன்னா அட்டாச்மெண்ட். இது வேண்டும், அது வேண்டும், இதெல்லாம் என்னுடையதுன்னு ஒரு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் போக வேண்டும் என்றால் தேவியுடைய அருட்புணல் வேண்டும். சுந்தரியின் அருள் ஏதென்று சொல்வதே, உன்னுடைய அருளை பற்றி நான் என்ன சொல்றது, அப்படிப்பட்ட அருளை எனக்கு கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தேவியை துதிக்கிறார். அந்த தேவியுடைய கருணை வேண்டும், கருணா கட்டாட்சம் வேண்டும். அந்த கருணை நிறைந்த ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை இருந்ததுனாக்க ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு உயர்ந்தவனாக ஆகிவிடுவான். மூக்க பஞ்சசதியை எழுதினார். அவர் சொல்றார், அஜ்ஞாத பக்தி ரசம் அப்ரசரத் விவேகம் அத்தியந்த கர்வம் அனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்பிராப்த சத்தியம் அசமீபகதம் ச முக்தேஹே காமாட்சி மாம் அவதுதே கருணா கட்டாட்ச. ஓ தேவியே, காமாட்சி தேவியே, உன்னுடைய கருணா கட்டாட்சம் இருக்கிறதே, கருணை பொருந்திய அருள் பார்வை, அது என்னை காக்கட்டும். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு பக்தி என்றால் என்ன என்றே தெரியாது. அஜ்ஞாத பக்தி ரசம், பக்தி என்னன்னே தெரியாதவனாக நான் இருக்கிறேன். அப்ரசரத் விவேகம், இந்த உலக பொருட்களை எல்லாம் என்னது என்னுடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு விவேக புத்தி இல்லாமல் இருக்கிறேன். இவையெல்லாம் என்னுடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிறதோ மிகவும் பெரிய அகந்தை இருக்கிறது, அத்தியந்த கர்வம், கர்வம் கொண்டவனாக இருக்கிறேன். சாஸ்திரங்கள் சொல்வதோ குரு சொல்வதோ தெரிந்து கொண்டு விட்டேனா? இல்லை. அனதீத சமஸ்த சாஸ்திரம், சாஸ்திரங்கள் சொல்வது எதையும் நான் அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லாமல் இருக்கிறேன். அப்பிராப்த சத்தியம், இந்த உண்மை பொருள் எதுவோ அந்த உண்மை பொருளை நான் அடையவும் இல்லை இதுவரையிலும். முக்தி எங்கே அடைகிறது? உண்மை பொருளை அடையாவிட்டால் முக்தியும் கிடைக்காது. சமீபகதம் ச முக்தேஹே, அதனால முக்தி என்பது எனக்கு இன்னும் வரவில்லை. சுருக்கமா சொன்னா, இந்த உலகத்திலே உழன்று கொண்டிருக்கிறேன். சம்சார பங்க நிர்மக்னஹா, சம்சாரம் என்ற இந்த ஒரு சகதியிலே முழுகியவனாக நான் இருக்கிறேன். காப்பது யார்?
தேவி. தே கருணா கட்டாட்ச, உன்னுடைய கருணை கடாட்சம், அந்த கருணை பார்வை இருக்கிறதே, அந்த பார்வையினால் என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறார். அப்படி தேவியை எல்லா உபாசகர்களும் தேவியை வழிபட்டு 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 அதே தேவியை இந்த சாரதையின் மீது ஆவாகனம் செய்து ராமகிருஷ்ணர் வழிபட்ட நாள் இது. வெறும் ஆவாகனம் இல்லை, தேவியை சாரதையை தேவியாக காட்டிய தினம் இது. மக்களுக்கு புரிய வேண்டும், நமக்கு புரிய வேண்டும். அவருக்கு என்ன வந்தது? அவருக்கு சாதனையே தேவையில்லை. சாதனை எதற்காக சாதனைகள் செய்தார்? நமக்கு காட்டுவதற்காக. நாமும் சாதனை செய்ய வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் என்பது காட்டுவதற்காக சாதனைகள் செய்தார். சாதனைகளின் பலனை அளிக்கக்கூடிய தேவி இருக்கிறாள்ங்கிறது காட்டுவதற்காக இந்த சாரதையை அமரச் செய்து இந்த பூஜையை செய்து காட்டினாள். அப்படி அந்த தேவியை நாமும் துதிப்போம். இன்றைக்கு அதே தினம் தேவியின் பூஜை நடக்க இருக்கிறது. பக்தர்கள் எல்லோரும் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு தேவியை வணங்குவோம். நம்முடையது என்று எதையெல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் மனதார தேவியின் திருவடிகளிலே அர்ப்பணம் செய்வோம். எல்லா நல்லதையும் தேவி அருள் புரிவாள். க்ஷிப்ர பிரசாதினின்னு சொல்லியிருக்கு. சத்ய பிரசாதினி, உடனே சந்தோஷமடையக்கூடியவள்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட தேவி எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பாள். பக்திகம்யா பக்திவஷ்யான்னு சொல்லியிருக்கு இந்த இதில், லலிதா சகஸ்ரநாமத்தில். பக்தியினால் தேவியை வசப்படுத்தி விட முடியுமா? நம்முடைய பக்தி அவ்வளவு பெருசு, அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ பக்தி இருந்ததுனால் தேவி நம்முடன் இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி அந்த லால்மோகனுக்கு இருந்ததோ, அந்த ஒரு நிமிஷம் ஒரு கட்டாட்சம் அது போதும். அது கிடைப்பதற்காக எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். நாவுக்கரசர் சொல்றார் இல்லையா, அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போர் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மானிட பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு எத்தனை பிறவி வேண்டுமானாலும் எடுக்கிறேன் இந்த ஒரு உருவத்தை காண்பதற்கு. அப்படி தேவியுடைய கருணா கட்டாட்சத்தை பெற வேண்டும் என்றால் எத்தனை பிறவி வேண்டுமானாலும் நாம் எடுக்கலாம். தேவியை அடைவதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படி அதனால எல்லோருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வ பிரணமாமி முहुर्मुहुः. யதாக்னேர்தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம்.